எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பால் பாயசம்னா அரிசி சேர்த்து செய்யக்கூடிய பால் பாயசம். பாலிலேயே வேக வைக்க போகிறோம். இது கூட நம்ம கேரட் சேர்த்து செய்ய போகிறோங்க. நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கேரட்டுக்கு பதிலாக வேறு என்னென்ன காயெல்லாம் சேர்த்து இந்த பால் பாயசம் செய்யலாம், அதே போல் அரிசிக்கு பதிலாக வேறு என்ன பொருட்கள் சேர்த்து இந்த பால் பாயசம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரிச்சாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்பிளான இந்த கேரட் சேர்த்த பால் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கேரட் சேர்த்து பால் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் நான் 4 கேரட் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுங்க. நல்லா அலம்பிட்டு தோலையும் எடுக்க போகிறோம். நான் இப்போ காமிக்கிற கரண்டியால் ஒரே ஒரு கரண்டி, ரொம்ப சின்ன கரண்டியில் தாங்க எடுத்துக்கணும். இதுக்கே நிறைய பால் தேவைப்படும். நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா அரிசி இல்லை சாப்பாட்டு பச்சரிசி தாங்க எடுத்துக்கணும். புழுங்கல் அரிசிலாம் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி பச்சரிசியை பாசுமதி அரிசியை நல்லா 2-3 முறை நல்லா அலம்பிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்த்தா அரிசி உடையணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்கு. கேரட்டில் தோல் எடுக்கிறப்ப இந்த மேலே இருக்கிற வேர் பகுதியை எடுக்காமல் தோல் மட்டும் எடுத்திருக்கேன். எதுக்காகன்றதை சொல்கிறேன். கேரட் துருவலில் இந்த பெரிய கண்ணு உள்ள துருவல், ரொம்ப சின்ன துருவலை துருவினா ரொம்ப சேர்ந்துண்டா மாதிரியும் இருக்கும். அதனால் பெரிய கண்ணு உள்ள துருவலில் துருவுறேன். கடைசி வரைக்கும் நம்ம துருவுறப்ப அந்த கேரட்டுடைய அந்த மேலே தண்டு பகுதி நம்ம பிடிச்சுட்டே துருவினா கேரட்டும் வேஸ்ட் ஆகாது, கையிலையும் காயம் படாமல் இருக்கும். இப்போ ஒரு பச்சடி கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முதல்ல முந்திரி திராட்சை இது ரெண்டையுமே வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். ஒரு 6-7 முந்திரியை உடச்சி போட்டிருக்கேன். ஓரளவு முந்திரி பருப்பு நெய்யில் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் சேர்த்து ரெண்டுமே பொன்னிறமாக வர வரைக்கும் இருந்து முதல்ல தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அதே நெய்யிலேயே துருவி வச்ச அந்த கேரட் துருவல் அதை நல்லா நெய்யில் வதக்கிக்கணுங்க. இதில் ஒரு ட்ராப் கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அதனால் நெய்யில் வதக்கினா தான் கேரட்டு நல்லா உங்களுக்கு வேகும். இப்போ நம்ம ஊற வச்ச பாசுமதி அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப ரவை மாதிரி ஆகிடும். அதனால் அரிசியை 1-2 பொடிக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ சில்வரில் மிளகு ஜீரகம்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சின்னதாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் கல் இல்லைன்னா மத்து அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி இந்த அரிசி ஊறி இருக்குது. இந்த மாதிரி 1-2 உடச்சி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பல்ஸ் மோடில் போட்டால் கூட நைஸாக போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி 1-2 எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டு உடச்சதையுமே காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு அரிசியும் 2ஆவும் 3ஆவும் உடஞ்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ ஆல்ரெடி வானலியில் நம்ம கேரட்டை நல்லா நெய்யில் வதக்கியாச்சு. அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், ஒரு 400 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. முதல்ல பாருங்கள், ஒரு 1/4 லிட்டர் அளவு சேர்த்துக்கிறேன். திரும்பவும் அதே டம்ளர்லேயே இன்னும் ஒரு பாதி அளவு நான் பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்தா தான் இந்த கேரட்டும் வேகணும், நம்ம ஊற வச்ச அந்த அரிசியும் வேகணும். அதனால் 400 ml முதல்ல பால் எடுத்துப்போம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1-2 பொடிச்சு வச்சுருக்கிற அந்த ஊற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் அரிசி தாங்க சேர்க்க போகிறோம். 1/2 லிட்ரு பால் எடுத்துகிட்டு இருக்கோமே, இன்னும் நிறையா அரிசி சேர்க்கலாமான்னு நினைக்காதீங்க. இது நல்லா கொதித்து இந்த கேரட்டும் அரிசி வேகிறதுக்கு 1/2 லிட்டர் பால் தாராளமாக பிடிக்கும். அப்போ தான் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். பால் பாயசம் நல்லா அந்த மணத்தோடு இருக்குங்க. நிதானமாக சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். செக் பண்ணணுங்க. அந்த அரிசி இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சிருக்கணும். இப்போ மீதி இருக்கிற அந்த 150 ml பாலையும் விட்டுட்டேங்க. முதல்ல ஒரு 400 ml சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 150 ml, கிட்டத்தட்ட ஒரு 580 ml பால் சேர்த்துருக்கேங்க. இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள். இப்போ அரிசிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முழிச்சுன்னு இருக்குது. பாலில் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. அந்த மாதிரி பாலும் குறுகணும், அந்த அரிசியும் வேகணும். அதுக்கு நல்லாவே நம்ம ஒரு 15 நிமிஷமாவது டைம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீமாக மேலே அப்படியே பாலாடையோடு உங்களுக்கு பால் கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ அரிசி வெந்துதா அப்படிங்கிறத பார்ப்போம். அரிசி வெந்துதான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கணுங்க. சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி வேகவே வேகாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இந்த சர்க்கரையை நம்ம பாலில் சேர்க்குறப்ப நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க.
அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 1 கப்பு சர்க்கரையை போடாமல் முதல்ல 2 டீஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். அடுப்பை முழுக்க சிம்மில் வைக்கணும். அந்த 2 டீஸ்பூன் சர்க்கரை நிதானமாக கரையணும். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 டீஸ்பூன் பார்த்துன்னு தான் சேர்க்கணும். ரொம்ப தித்திக்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ 2 டீஸ்பூன் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மொத்தம் 6 டீஸ்பூன் சர்க்கரை அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து லேசாக உங்களுக்கு கரண்டியால் கிளறி விட்டுட்டு உடனே அடுப்பை நிறுத்திடுங்க. நீங்கள் சர்க்கரையும் சேர்த்து திரும்பவும் கொதிக்க வைக்கணுங்கிறப்ப பால் நமக்கு பழைய பாலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. எல்லா விதமான பால் பாயசத்துக்கும், சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் எல்லாத்துக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்தாச்சு. அடுப்பை நிறுத்தியாச்சு. சூடாறினதுக்கப்புறம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் அவசியம் சர்க்கரையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. அடுத்தது கேரட்டுக்கு பதிலாக நல்ல சிகப்பு பரங்கிக்காய் தோல் எடுத்து துருவி சேர்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்க தோல் எடுத்து துருவி சேர்க்கலாம். வேக வச்சு மாவு மாதிரி மசிக்கக்கூடாதுங்க. அரிசிக்கு பதிலாக நீங்கள் ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாமே இந்த மாதிரி காய்கறி சேர்த்து செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் இப்போ நான் எடுத்துட்ட அளவுக்கு 1/2 கப்பு வெல்லத்தை பொடிச்சு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகுப்பதம் பார்க்க வேண்டாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி அடுப்பை நிறுத்திட்டு சேர்த்திங்கன்னா அந்த சூடாறினப்புறம் திக்காயிடுங்க. அதனால் சர்க்கரையோ வெல்லமோ இல்லை நான் சொன்ன காய்கறிகள் வச்சு இந்த மாதிரி ஒரு பால் பாயசம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.